இந்தியா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சார்ந்த அத்தனை சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்முடைய சேனலுடைய முக்கிய நோக்கம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல்வேறு விதமான கல்விகளை பற்றிய அடிப்படை தகவல்களை கொண்டு சேர்ப்பதுதான். அந்த வகையில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பெற்றோர்களும் மாணவர்களும் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சி 14. முதல் கேள்வி, அகில இந்திய அளவில் +2 முடித்தவர்களுக்கு பொதுவான நுழைவுத் தேர்வுகள் என்னென்ன இருக்கின்றன, அவை எந்த படிப்புகளுக்கானது அப்படின்னு கேட்டிருக்காரு. அகில இந்திய அளவில் பொதுவான நுழைவுத் தேர்வுகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக +2 முடித்த மாணவர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஜேஇ அப்படின்ற ஒரு எக்ஸாம். அந்த ஜேஇ எக்ஸாம் எதுக்காக அப்படின்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் பொறியியல் படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு நுழைவுத் தேர்வு. அடுத்தது நீட் எக்ஸாம். நீட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான ஒரு நுழைவுத் தேர்வு நீட் அப்படின்னு சொல்கிறது. இது இல்லாமல் சட்டப்படிப்பு படிப்பதற்காக கிளாட் எக்ஸாம், காமன் கிளாட் சிஎல்ஏடி காமன் லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட். அது வந்து பிஎல் சட்டம் இந்திய அளவில் சிறந்த பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் படிக்கிறதுக்காக சட்டம் படிக்கிறதுக்கான ஒரு இது கிளாட். அதுக்கப்புறம் கியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்திய அளவில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களில் கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்காக நடத்தப்படுகிற நுழைவுத் தேர்வு கியூட் அப்படின்ற ஒரு நுழைவுத் தேர்வு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டிஏ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நடத்தக்கூடியது. முப்படைகள்லேயும் பணிகளில் போனோம் அப்படின்னாக்கா இந்த என்டிஏ எக்ஸாமை கண்டிப்பாக நம்ம எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்காக சிஏ அதுக்காக நுழைவுத் தேர்வு நம்முடைய இந்திய அளவில் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் வேளாண் கல்லூரிகளுக்காக வேளாண் படிப்புகளுக்காக குறிப்பாக இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனில் அவங்க நடத்தக்கூடிய ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் இன் யூஜி அது நடத்துகிறாங்க. அவங்க வேளாண் பல்கலைக்கழகங்களில் வழங்கக்கூடிய அந்த படிப்புகளை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது காமன் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படி சிமேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் மேலாண்மை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு. அது இல்லாமல் நிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அவங்க வந்து தனியாக நுழைவுத் தேர்வு நடத்தி அந்த ஆயத்த ஆடை வடிவமைப்பு அது சம்மந்தப்பட்டதுக்கெலாம் பண்ணிட்டுருக்குறாங்க. இதுதான் முக்கியமாக வந்து இந்த 9 நுழைவுத் தேர்வுகளும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுழைவுத் தேர்வுகள். இதை எழுதினா மட்டும்தான் நீங்கள் +2 முடிச்சுட்டு அந்தந்த துறைகளில் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற முடியும். இது வந்து முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்வி, இந்திய விளையாட்டு துறையின் மெக்கா என்று அழைக்கப்படும் நிறுவனம் எது, அது எங்குள்ளது என்று ஒருவர் கேட்டிருக்கிறார். இந்திய விளையாட்டுத்துறையினுடைய மெக்கா அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்முடைய பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாட்டியாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் தான் வந்து இந்தியாவினுடைய விளையாட்டுத்துறையின் மெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் நிறுவனமாக இருக்குது. இங்கே வந்து 6 மாத சான்றிதழ் படிப்பிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் விளையாட்டுத்துறை சார்ந்த பல்வேறு படிப்புகளை நடத்துகிறாங்க. இங்கே படிக்கும்போது நீங்கள் இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு கபடியாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், பேட்மிண்டனாக இருக்கட்டும், இன்னும் டென்னிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விதமான அனைத்து விதமான விளையாட்டுகளுக்கும் பயிற்சியாளராக இருக்கலாம். அந்த பயிற்சியாளர்கள் மட்டும் இல்லாமல் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கான படிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நியூட்ரிஷனுக்கான படிப்பு, இந்த மாதிரி பல்வேறு விதமான படிப்புகளை அங்கே சொல்லிக் கொடுக்குறதால இந்திய விளையாட்டுத்துறையினுடைய மெக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாட்டியாலா பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கு. +2 முடித்து விட்டேன், மேற்படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளை நான் எப்படி எதிர்கொள்வது? அதாவது
பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் கம்ப்யூட்டர் வசமாக இருக்கிறது. சில கேள்வித்தாள் வழியாக இருக்கிறது. எப்படி நான் பரீட்சை எழுதுவது, எந்த முறையில் பரீட்சை எழுதுவது சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது +2 முடிச்சிருக்காரு. அவர் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர்லேயே வந்து உட்காந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குமா, இல்லை கேள்வித்தாள் விடை எழுதுகிற மாதிரி எக்ஸாம் வந்து நம்ம எழுதினா நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய +2 முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நுழைவுத் தேர்வு எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு மட்டும்தான் கேள்விக்கு வந்து நீங்கள் விடைத்தாளில் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. மருத்துவத்துறைக்கான நீட் எக்ஸாம் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் எல்லா எக்ஸாமுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இன்றைக்கி. அதனால் வந்து இனிஷியலாக நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் பெருசாக சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் வந்து இதுவாக சிறந்தது அதுவாக சிறந்தது நாம் முடிவு பண்ணுறத விட அரசாங்கம் என்ன சொல்லி இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதுதான் நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறது சரியாக இருக்கும். அந்த வகையில் வந்து நீட்டுக்கு மட்டும்தான் கேள்விகளுக்கு விடைத்தாள்கள் எழுதுகிற மாதிரி இருக்குது. மற்ற அனைத்து நுழைவுத் தேர்வுமே இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் இருக்குது. சாட் எக்ஸாம், ஜிஆர்இ எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள். சாட் எக்ஸாம், ஜிஆர்இ எக்ஸாம், சாட் அண்ட் ஜிஆர்இ. சாட் அப்படின்றதுன்னா ஸ்கூலஸ்டிக் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சாட் அப்படின்றது. ஜிஆர்இ சாட் அப்படின்றது என்னென்னா, இது நம்ம இந்தியாவுக்கான ஒரு டெஸ்ட் கிடையாது. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்விக்கு போகக்கூடிய, அதாவது இளநிலை படிப்புகளுக்கு யூஜிக்கு போகக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்த சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய SAT, ஸ்கூலஸ்டிக் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு வருஷத்துக்கு 7 முறை இந்த டெஸ்ட்டை வந்து அமெரிக்காவில் நடத்துகிறாங்க. ஏறக்குறைய இப்போது அடுத்த வருஷம் வந்தது அப்படின்னா 25 இல்லை 26வது வருஷத்தில் 100 ஆண்டை வந்து அவங்க இந்த டெஸ்ட்டை வந்து தொடங்க போகிறாங்க. அதாவது பாருங்கள், அமெரிக்கா பிஎஸ்சி, BA, BCom இந்த மாதிரி ஒரு இளநிலை படிப்புகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நுழைவுத் தேர்வு வச்சுட்டாங்க. அப்போ அந்த கல்விக்கு அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எப்படி வந்து அவங்க மாணவர்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு இப்போ வந்து அந்த 100 ஆண்டை கொண்டாட போகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 7 முறை நீங்கள் வந்து இந்த சாட் எக்ஸாம் எழுதலாம். இது அந்த சாட் எக்ஸாம் எழுதி நீங்கள் அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் வந்து அமெரிக்காவில் யூஜி அட்மிஷன் நடக்கும். அடுத்து ஜிஆர்இ அப்படின்னும் போது, ஜிஆர்இன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாம், ரிப்போர்ட் எக்ஸாம் இல்லை ரெக்கார்டு எக்ஸாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஜி முடிச்சுட்டு பிஜி போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளில் வந்து பிஜி படிக்கணும், ஒரு MSc படிக்கணும், ஒரு MTech படிக்கணும், ஒரு MD படிக்கணும்னு நீங்கள் கம்பல்சரி இந்த எக்ஸாம் எழுதியிருக்கணும். கிராஜுவேட் ரெக்கார்ட் டெஸ்ட், GRE. அந்த GRE எக்ஸாம் நீங்கள் எழுதினா மட்டும்தான், கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய அந்த GRE எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் பிஜி நீங்கள் படிக்க முடியும் அமெரிக்காவில். குறிப்பாக இந்த கனடா மற்றும் அமெரிக்காவில் பிஜி படிக்கணும்னா GRE எக்ஸாம் கண்டிப்பாக எழுதணும். இந்த சாட் எக்ஸாமும் GRE எக்ஸாமும் இந்தியாவில் கிடையாது, அது வெளிநாடுகளில், அது குறிப்பாக அமெரிக்காவில் பயன்படக்கூடியது. நுழைவுத் தேர்வு நமக்கு அவசியம்தானா, அதனால் மாணவர்களுக்கு என்ன பயன்? நுழைவுத் தேர்வு அவசியம்தானா, அதனால் மாணவர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி. கண்டிப்பாக இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடலான்னு இருக்கேன். நுழைவுத் தேர்வு கண்டிப்பாக நம்ம இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகளில், போட்டிகள் நிறைந்த நாடுகளில் கண்டிப்பாக வந்து நமக்கு நுழைவுத் தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து 3 வகையான கல்விகள் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். ஸ்டேட் போர்டு, அப்புறம் CBSE, அப்புறம் வந்து ICSE, இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் சொல்கிறோம். இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்தம் 3 இருக்குது. இந்த 3லையும் வந்து நம்ம நுழைவுத் தேர்வு மூலம் இந்த 3ஐயும் முடிச்சுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இந்த 3 சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு முறையில் படித்த மாணவர்கள் தான் வெளியில் வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பொதுவான ஒரு நுழைவுத் தேர்வை வச்சு தான் நம்ம அதுலேருந்து திறமையான மாணவர்களையும் இந்த போட்டிகளையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா IIT, NIT, IIIT, அப்புறம் கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரிகள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளில் இந்தியா முழுக்க ஏறக்குறைய 56,000 சொச்சம் பொறியியல் சீட்டு இருக்குது, கவர்மெண்ட் சீட்டு. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுற, JEE எக்ஸாம் லாஸ்ட் இயர் நீங்கள் 24ல் பார்த்தீங்க அப்படின்னு, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா JEE எழுதுனுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 லட்சம். ஏறக்குறைய ஒட்டு மொத்தமாக 56,000 சீட்டுக்கு 11 லட்சம் பேர் JEE எக்ஸாம் எழுதுகிறாங்க.
அப்போ இந்த 11,00,000 பேர்லேருந்து இந்த 56,000 பேரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு பாருங்கள், போட்டிகள் இருக்குது. அப்போ போட்டிகள்லேருந்து நம்ம திறமையானவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும்போது நுழைவுத் தேர்வு இங்கே கட்டாயமாகுது. அப்போ அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் நம்முடைய மொத்த இடங்கள் பார்த்தீங்கன்னா 41,000 இடம் தான். நான் சொல்கிறது அரசு மருத்துவக் கல்லூரிக்கான இடங்கள். 41,000 இடத்துல அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக போட்டி போட்டு நம்ம நீட் எக்ஸாம் எழுதுகிறோம். அப்போ கடந்த வருஷம் 2024 நீட் எக்ஸாம் எழுதினவங்களுடைய எண்ணிக்கை 23,00,000. வெறும் 41,000 சீட்டுக்கு 23,00,000 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்போது எவ்வளோ போட்டி இருக்குது, எவ்வளோ அந்த காம்படிஷன் எப்படி சமாளிக்கணும்? இந்த 23,00,000 மாணவர்கள்லேருந்து வெறும் நம்ம 40,000 பேர் தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு அது தரமான ஒரு நுழைவுத் தேர்வாக இருக்கணும். அப்படிப்பட்ட சில நுழைவுத் தேர்வுகளை வச்சு தான் நம்ம மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் நுழைவுத் தேர்வு கண்டிப்பாக நமக்கு தேவை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அரசு கல்லூரிகள் இருக்கக்கூடிய பொறியியலாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை சட்டமாக இருக்கட்டும், வேளாண்மையாக இருக்கட்டும், இப்படி எதுவாக இருந்தாலும் நுழைவுத் தேர்வின் மூலமாக மட்டும்தான் நம்ம மாணவர்களை தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். அதனால் நுழைவுத் தேர்வும் நன்மையே பயக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கிராமப்புறங்கள்லேருந்து போகக்கூடிய மாணவர்களுக்கு அந்த நகர்ப்புறத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களோட போட்டி போடுறதுக்கான திறமை இருக்கானா? திறமை நிச்சயமாக உண்டு. ஆனால் அதுக்கான வசதி வாய்ப்புகள் இங்கே நமக்கு இருக்கான்றதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் அந்த குறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்பட்டு நிச்சயமாக சம வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்தில்லை. அடுத்தது, நமது நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் உள்ளன, எத்தனை கல்வி நிலையங்கள், கல்வி கல்லூரிகள் உள்ளன என்று ஒரு மாணவர் கேட்டிருக்கிறார். மொத்தம் நம்ம நாட்டில் இந்தியாவில் 1100 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. 1100 பல்கலைக்கழகங்கள், 53,000 கல்வி நிலையங்கள் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. தென்கொரியா, மெயினாக தென்கொரியா, சைனா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய கல்விக்காக ஒரு ஆண்டு நாட்டினுடைய ஆண்டு வருமானத்தில் 7% கல்விக்காக அவங்க செலவிடுறாங்க. ஆனால் நாம் இந்தியாவில் நம்முடைய ஆண்டு வருமானத்தில் 3% மட்டும்தான் நம்ம கல்விக்காக செலவிடுறோம். அதனால தான் இங்கே நம்ம கல்வியினுடைய தரம் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும்னு சொல்கிறோம். அது கோத்தாரி கமிஷன் ஒரு கமிஷன் நியமித்தாங்க. அந்த கோத்தாரி கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு நம்முடைய வருமானத்தில் நீங்கள் 6% கல்விக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏறக்குறைய 60 வருஷமாக அந்த கோத்தாரி கல்விக்குழுவினுடைய பரிந்துரை அரசாங்கத்துக்கு கொடுத்து 60 வருஷம் ஆகுது. இன்னி வரைக்கும் நம்ம அந்த கோத்தாரி கல்விக்குழுவினுடைய பரிசீலனை பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர அதை நம்ம நடைமுறைப்படுத்தலை. ஆனால் மொத்த வருமானத்தில் நம்ம 3% மட்டும்தான் நம்ம கல்விக்காக நம்ம செலவிடுறோம். அதனால தான் நம்முடைய மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் உயர்கல்வி படிக்கிறாங்க. குறிப்பாக ஆராய்ச்சி படிப்புகளுக்கு தேவையான அளவுக்கு இங்கே வசதி வாய்ப்புகள் இல்லை. அதே போல் மாணவர்கள் அதாவது முதுகலை பட்டம் பெறதுக்கோ இல்லை ஆராய்ச்சி படிப்புகளுக்கோ வரக்கூடிய அளவுக்கு மாணவர்களும் தங்களுடைய படிக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கிக்கிறது இல்லை. எல்லாம் ஒரு ஈஜியோடு முடிஞ்சிடறாங்க. அதனால் உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசும் பல்வேறு சலுகைகளை கொடுக்கணும். அப்படி சலுகைகளை கொடுத்தா மட்டும்தான் மாணவர்கள் வருவாங்க. அப்படி மாணவர்கள் நம்ம நாட்டினுடைய உயர்கல்வி அதிகமானாதான் நம்ம நிறைய வளர்ச்சி அடைய முடியும். வெறுமனே பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிவிட்டு எக்கனாமிக்கலை நம்ம டெவலப் பண்ணுறோம், நிறைய இன்ஸ்டியூட்டை நாங்கள் உருவாக்குறோன்றது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்டியூட்டில் தரமான உயர்கல்வி ஆராய்ச்சி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தா மட்டும்தான் நாம் இந்தியா மற்ற நாடுகளோட கல்வியிலையும் போட்டி போட முடியும் அப்படின்றது கல்வியாளர்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கையாக இருக்குது. எங்கு பார்த்தாலும் ஆசிரியர் பற்றாக்குறை என்று பள்ளிகளில் சொல்லுகிறார்கள். தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் இணையதளம் மூலமாக பாடங்களை நடத்தி கொள்ளலாமே, எதற்கு நமக்கு ஆசிரியர் தேவை என்று ஒருவர் கேட்டிருக்கிறார். இந்த கேள்வி நிச்சயமாக நான் இந்த கேள்வியை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நினைத்தேன். ஆனால் இந்த கேள்வி தவறான கேள்வியாக இருந்தாலும் கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம சயின்ஸில் டெவலப் ஆகிட்டோம், டெக்னிக்கலாக டெவலப் ஆகிட்டோம். நம்ம ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப் இணையதளங்கள் அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஆசிரியர்களை பாடம் நடத்த வச்சுட்டு நம்ம அந்த ஆசிரியர் பற்றாக்குறையை போக்கிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாநிலங்களையும் சேர்த்து பார்க்கும்போது அதாவது நம்முடைய தென் மாநிலங்கள் நம்முடைய தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் நம்ம சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கோம். தென் மாநிலங்களோட ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை அவ்வளோவா அதிகமாக இல்லை. அதுக்கு காரணம்
நம்முடைய அரசாங்கங்கள், நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம கல்வியை வளர்த்துக்கிட்டே வந்ததால் இந்த தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 39:1 ஒரு ஆசிரியருக்கு 30 மாணவர்கள் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கும். நாங்கள் படிக்கும்போது 40+1 40:1 இருந்தது. 40க்கு 1 ஒரு ஆசிரியர்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வீதம் நீங்கள் தமிழ்நாடு வந்து சிறப்பாக தங்களுடைய பள்ளி கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா 69 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தான். அப்படின்னா அப்போ அங்கே கல்வித்தரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி நம்முடைய பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து 69க்கு 1, பீகாரில் பார்த்தீங்கன்னா 96 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தான். அப்போது இதனால தான் வட மாநிலங்களில் வந்து சுத்தமாக கல்வி அறிவு அதிக வளர்ச்சி அடையாமல் போகிறதுக்கே வந்து ரொம்ப மோசமான காரணம் இந்த மாதிரி ஆசிரியர் பற்றாக்குறை தான். இந்தியா முழுக்க ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்களை வந்து தேர்ந்தெடுத்து ஆசிரியர் பணியிடங்களை நிறைய உருவாக்கி அந்த 30 அப்படின்றது 25க்கு 1 அப்படின்ற நிலைமைக்கு நம்ம ஆசிரியர்களை பணியிடங்களை நிரப்பினா மட்டும்தான் நம்முடைய கல்வி அடிப்படை கல்வி வளர்ச்சி அடையும். அடிப்படை ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆனாதான் அதுக்கப்புறமா வரக்கூடிய இளங்கலை, அதுக்கப்புறம் வரக்கூடிய முதுகலை, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆராய்ச்சி படிப்புகள்லாம் நம்ம நாட்டில் டெவலப் ஆகும். இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது, ஆசிரியரை மதிக்காத சமூகம் எந்த சூழ்நிலையிலும் வந்து முன்னேறியதாக சரித்திரம் இல்லை. ஆகவே என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டாலும் ஆசிரியர் அருகில் இருந்து சொல்லிக் கொடுப்பது போல அந்த தொழில்நுட்பம் நிச்சயமாக நமக்கு சொல்லித்தராது. ஆகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரட்டும், ரோபோட்டிக்ஸ் வரட்டும், என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்தாலும் கூட ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் நம் கண் முன்னால் நின்று நமக்கு சொல்லிக் கொடுத்து நமக்கு வருகிற சந்தேகங்களை தீர்த்து வைக்கிற அந்த ஒரு புரிதலை எந்த ஒரு டெக்னாலஜியும் கொடுக்க முடியாது. இது 100% உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் தொழில்நுட்பம் என்றால் என்ன, அதில் என்னென்ன வகையான படிப்புகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாக் செயின் தொழில்நுட்பம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பாதுகாப்பாக நமக்கு தேவையான தங்க நகைகள், பணங்கள்லாம் இருந்தால் பேங்க்கில் போட்டு லாக்கரில் வச்சுக்கிறோம், ஒரு பாதுகாப்பு. அது மாதிரி நம்முடைய தகவல்கள் எல்லாம் இப்போ இது வந்து டேட்டா சயின்ஸ், இப்போ இருக்கக்கூடிய உலகமே டேட்டா சயின்ஸ், டேட்டாவில் தான் போயிட்டுருக்கு. அந்த தரவுகளெல்லாம் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பான பெட்டகம் மாதிரி, அதுதான் நம்முடைய பிளாக் செயின் தகவல் சேமிப்பு பெட்டகம்னு சொல்லலாம். டிஜிட்டல் சேமிப்பகம்னு சொல்கிறோம் இதை, டிஜிட்டல் சேமிப்பகம். அப்படி வந்து நம்முடைய தகவல்களை, அதாவது இராணுவ ரகசியங்களாக இருக்கட்டும், தனிப்பட்ட மனிதனுடைய ரகசியமாக இருக்கட்டும், ஒரு கண்டுபிடிப்பினுடைய ரகசியமாக இருக்கட்டும், வானிலை சார்ந்த ரகசியமாக இருக்கட்டும், எல்லை சார்ந்த என்ன வேணால் இருக்கட்டும், எந்த மாதிரியான ரகசியங்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து பிளாக் செயின். பாதுகாப்பாக சேர்த்து வைக்கக்கூடிய தான் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்கிறோம், டிஜிட்டல் சேமிப்பகம். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலயமா நம்ம சில விஷயங்களை பாதுகாக்கும் போது அதை மற்ற எதிரி நாடுகளுடைய உளவாளிகளோ உளவு அமைப்புகளோ அதை ஹேக் செய்ய முடியாத அளவுக்கு, அதை வந்து இது பண்ண முடியாத அளவுக்கு நம்ம சிறப்பான முறையில் அதை நம்ம பாதுகாத்துக்க முடியும். இதே மாதிரி வந்து இப்போ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சான்றிதழ் படிப்புகள்லேருந்து பிளாக் செயின் டெக்னாலஜி சான்றிதழ் படிப்புகள்லேருந்து பிஎஸ்சி, அப்புறம் பிடெக் இந்த மாதிரி எல்லா படிப்புகளுமே பல்கலைக்கழகங்களில், அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி நடத்திட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து +2ல் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த மாணவர்கள் இது சம்மந்தப்பட்ட படிப்பை படிக்கலாம். நல்ல எதிர்காலம் இருக்குது. ஐஓடி என்றால் என்ன, இந்த படிப்பு எங்குள்ளது, +2வில் எந்த குரூப் எடுத்தால் இந்த ஐஓடி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஐஓடி அப்படின்னு சொல்கிறது என்ன, ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஐஓடி அப்படின்னா என்னென்னா, மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் தொழிற்சாலைகள் எதுவாக வேணா இருக்கட்டும், ஒரு மிஷின் இன்னொரு மிஷினுக்கு தகவலை கடத்துறது, அப்படி இல்லையா ஒரு மிஷினும் பேசிக்கிறது, இதுதான் வந்து இன்டர்நெட் ஆஃப் டெக்னாலஜிஸ் ஆர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம லேப்டாப்போ கம்ப்யூட்டர்லேயோ சில விஷயங்களை டைப் பண்ணி சேர்த்து வச்சுக்கிறோம். அதை வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பிரிண்டருக்கு அந்த தகவலை அனுப்புகிறோம். இந்த தகவல் இந்த லேப்டாப்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து அது பிரிண்டருக்கு போயிட்டு அந்த பிரிண்டரை வந்து நம்ம என்னங்க சேர்த்தமோ அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வருது எழுத்து வடிவமாக. இப்போ இதுதான் இந்த மிஷினும் அந்த மிஷினும் பேசிக்குது இல்லையா, இந்த மிஷின் அந்த மிஷினுக்கு தகவல் சொல்லுது இல்லையா, இதுதான் வந்து நம்ம இன்டர்நெட் ஆஃப் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னும் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிஎஸ்சி, பிடெக் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ +2வில் வந்து மேக்ஸு,
ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க ப்ளஸ் பயாலஜி முடித்தவங்க எல்லாருமே இந்த படிப்பை படிக்கலாம். சிறந்த ஒரு படிப்பு. அப்புறம் வந்து இந்தியாவில் உள்ள மொத்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள். பல்கலைக்கழகம்ன்றது தொழில்நுட்ப நிறுவனங்கள், முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்கள். என்னென்னா என்ஐடி, ஐஐடி, ட்ரிபிள் ஐடி, அப்புறம் ஜிஎஃப்டிஐ இந்த மாதிரி. இப்போ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து மொத்தம் 31 இடங்களில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 23 இடங்கள் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 இடத்துல இருக்குது. கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட், அதாவது அரசாங்க உதவி பெறக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரிகள் பார்த்திங்கன்னா அது ஒரு 41 இடத்துல இருக்குது. ஆக மொத்தம் 121 இடங்கள் வந்து இந்திய தொழில்நுட்ப கல்லூரிகள் வந்து 121 இடங்கள் இருக்குது. இப்போ இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியில் மொத்தம் வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதி இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தா மொத்தம் வந்து 56,000 சீட்டு. அந்த 56,000 சீட்டுக்கு தான் வந்து 11 லட்சம் பேர் ஜேஇ எக்ஸாம் எழுதுறான். இந்த 56,000 சீட்டும் எங்கே இருக்குது? எத்தனை நிறுவனங்கள் இருக்குது? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 121 நிறுவனங்கள் இந்த 51,000 சீட்டு இருக்குது. இது இல்லாமல் தனியார் கல்லூரிகள் இருக்குது, பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அது மாதிரி நிறைய இருக்குது. அப்போ இதுக்கு தான் போட்டிகள் அது கடுமையாக இருக்குது. போட்டிகள் அதிகமாக இருக்கும்போது நல்ல மாணவர்களை, திறமையான மாணவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் காம்படிஷன் மூலயமா தெரிஞ்சுக்கணும். அந்த மாணவர்களும் தங்களுடைய இந்த போட்டியான உலகத்தில் எப்படி நம்ம மேலே வரணும், அதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணுன்றதை புரிஞ்சு படிக்கும்போது எவ்வளோ பெரிய போட்டியாக இருந்தாலும் நிச்சயமாக நம்மளால் அதில் சக்ஸஸ் ஆகி வெளியே வர முடியும். அதாவது ஒரு மாணவர் கேட்டிருந்தார், என்னென்னா நீங்கள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்வீங்க, இப்போ ஏன் கேள்வி பதிலாகவே எல்லா நிகழ்ச்சியும் கொண்டு போகிறீங்க அப்படின்றாரு. அப்படிலாம் இல்லை, நிச்சயமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயத்த கண்டிப்பாக பண்ணுறோம். சில காரணங்களால் கேள்வி பதிலாக போயிட்டுருக்கு. கேள்வி பதிலில் சிறந்த கேள்விகள் நிறைய வர்றதால அந்த கேள்வி பதில்கள் எடுத்து நம்ம அதுக்கான பதில்களை தேடி கண்டுபிடிச்சி அதை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் நம்முடைய ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் சிறப்பான முறையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. குறைந்த சப்ஸ்கிரைபர்கள் இருந்தாலும் இன்னும் சப்ஸ்கிரைபர்கள் வருவார்கள் என்கிற நம்பிக்கையில், இது உங்களுக்கு தெரிந்த சப்ஸ்கிரைபர்கள் குறைவாக இருக்கலாம், நம்முடைய நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அனுப்புகிற அந்த ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஷேர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வகையில் உண்மையாகவே நம்ம ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் சிறந்த முறையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தகவல்கள் கூட மாணவர்களுக்கு பயன்படாத, தேவையில்லாத, அவர்கள் நேரத்தை வீணடிக்கிற தகவல்கள் நிச்சயமாக நம்முடைய குழுவில் இடம்பெறாது, நம்முடைய சேனலில் இடம்பெறாது. தொடர்ந்து இந்த ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் யூடியூப் சேனலை பாருங்கள். உங்களுடைய மேலான ஆதரவையும் கருத்துக்களையும் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.